சுண்டக்கடலை குழம்பு தாங்க இன்றைக்கி வைக்க போகிறோம். மல்லி, சீரகம், மிளகு, வெந்தயம், கடலப்பருப்பு, வரமிளகாய் இதெல்லாம் போட்டு வறுத்து அரைச்சிக்கலாம். வெங்காயம், பூண்டு, தேங்காய் இது மூணையும் சேர்த்து வதக்கி அரைச்சிக்கலாம். மசாலா கூடயே தக்காளியும் போட்டு அரைச்சிக்கலாங்க. மசாலா வந்து அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. குழம்பு தாளிச்சு விட்டுறலாங்க. அடுப்பத்தை வச்சுக்கலாங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. கடுகு போட்டுக்கலாங்க. வெங்காயம், கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. வணங்கிடுச்சுங்க. சுண்டக்கடலை போட்டுக்கலாம். சுண்டக்கடலை போட்டுக்கலாங்க. மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. புளி தண்ணி வந்து கரைச்சி வச்சுருக்குதுங்க, ஊற்றிக்கலாம். உப்பு போட்டுக்கலாங்க. சுண்டக்கடையில் புளி தண்ணி ஊற்றி கொதிச்சுட்ருக்குதுங்க. இது கூட வந்து அரைச்சி மசாலாவை சேர்த்துக்கலாங்க. உப்பு வந்து இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. அப்படியே சுண்டக்கடலை வேகிறதுக்கு தான் போட்டுருந்தோம், இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. மூடி போட்டு மூடிடலாங்க. கொதிக்கட்டும். குழம்பு வந்து கொதிச்சுட்ருக்குதுங்க. குழம்பு ஆயிடுச்சுங்க. மல்லித்தலை தூவி இறக்கலாம். சுண்டக்காய் குழம்பு ரெடிங்க.